கடந்த சில நாட்களாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல நீல நிற வளையம் ஒன்று உலா வருது. ஏன் இந்த ப்ளூ கலர் இந்த சர்க்கிள் திடீர்னு வருது? எதனால அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுதுல்ல. என்னதான் நடக்குது அப்படின்ட்டு நிறைய பேருக்கு புரியறதே இல்லை. உண்மையிலே இந்த நீல நிற வளையம் மெட்டாவோட ஏஐ சேட்பாட்டை குறிக்குது. மெட்டாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த நீல வளையத்தின் உள்ளே பயனர்கள் இலவசமாக பயன்படுத்தக்கூடிய புத்திசாலித்தனமான ஏஐ விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்தியாவில் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், மெசஞ்சர் மற்றும் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே இப்போ மெட்டா ஏஐ ஆதரிக்குது. மெட்டா ஏஐ சேட்பாட் 2 மாதங்களுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போதான் இதோட அம்சங்கள் இந்தியாவில் பயனர்களுக்கு கிடைக்குது. மெட்டா ஏஐ சேட்பாட் ஆனது மெட்டா லாமா 3ஐ பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கு. இது மெட்டாவின் மிகவும் மேம்பட்ட எல்எல்எம் ஆகும். மெட்டா ஏஐ சேட்பாட் இப்போ அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், தென் அமெரிக்கா, உகாண்டா மற்றும் ஜிம்பாப்வே உட்பட 12 நாடுகளை இலவசமாக கிடைக்குது. புதிய உள்ளடக்கத்தை உருவாக்குறது, ஒவ்வொரு தலைப்பிலும் ஆழமான அறிவை கண்டறியறது, உங்களுக்காக மின்னஞ்சல்களை அனுப்புறது மற்றும் வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்தல் போன்ற எல்லாத்துலேயுமே மெட்டா ஏஐ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் ஊட்டங்களை ஸ்க்ரோலிங் செய்யும் போது மெட்டா ஏஐ சேட்பாட்டை பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டாக இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்த ஒரு இடுகையை பற்றி நீங்கள் கூடுதலான விவரங்களை தெரிஞ்சுக்க நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, இடுகையில் இருந்தே மெட்டா ஏஐ கேட்கலாம். நம்ம தட்டச்சு செய்யும் சோதனைகளின் அடிப்படையில் படங்களை உருவாக்கும் இமேஜிங் கருவியும் மெட்டா ஏஐ கொண்டிருக்குது. நீங்கள் விரும்பும் வழியில் படங்களை உருவாக்க மற்றும் அனிமேஷன் செய்ய இது உங்களை அனுமதிக்குது. எனவே அந்த நீல மோதிரம் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை வேறு நிலைக்கே கொண்டு செல்லும் ஒரு பெரிய அதிசயம். ஏதோ தானாக வந்திருக்கு, இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறேன்னு தெரியல, இது ஏன் வந்திருக்குன்னு தெரியல நினைக்கிறீங்களே. இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தெரியும் இது வந்தது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. வல்லவன் உங்களில் ஒருவர்